ஹாய் மேம், குட் மார்னிங். என் பேர் கனிஷ்கா. நான் வந்து ராயப்பேட்டாலேருந்து வந்திருக்கேன். எனக்கு உங்களை பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிருக்கேன். இப்போ கூட நீங்கள் இன்ட்ரடக்ஷனில் சொன்னது எனக்கு ரொம்ப இன்ஸ்பயராக இருக்கு. ஏன்னா நீங்கள் வந்து வில்லேஜ்லேருந்து வந்திருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஸோ அதுவே எனக்கு இன்னும் என்னடா அது எப்படி இருக்குது, நீங்கள் வில்லேஜ்லேருந்து யாராவது வில்லேஜ் கேர்ள்லாம் இன்னும் ரொம்ப ஸ்கேரியாக ஃபீல் பண்ணுவாங்க சென்னையை பார்த்து. அதனால எனக்கு வந்து இன்னும் கன்ஃபியூஷன்லாம் இருக்குது. பட் உங்கள் இன்ஸ்டா ஐடிலாம் வேறு மாதிரி. எனக்கு உங்களை பார்த்து உங்களை பார்த்து ஃபுல்லாக கற்றுக்கணும். நீங்கள் பண்ண மேக்கப்லாம் நல்லாயிருக்கும். அதை பார்த்தே நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிருக்கு உங்களை பார்த்து. அண்ட் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல உங்களை பற்றி. தேங்க்யூ. எனக்கு ஃபுல்லாக நீங்கள் கற்றுக் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நான் 11th இப்போ தான் முடிச்சிருக்கேன் மேம். இப்போ 12th போகிறேன். இந்த நடுவில் லீவ்ஸ் டேஸில் நான் உங்ககிட்ட கற்றுக்கணுன்னு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருக்கேன். தேங்க்யூ. கற்றுப்பேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கற்றுப்பேன். உங்களால் நான் ஓன் ஷாப் ஓப்பன் பண்ணணும். இன்னும் 5 years கழிச்சு நான் இன்னும் நம்பிக்கையோடு இருக்கேன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். ஹாய் மேம், குட் மார்னிங். ஐம் யுவஸ்ரீ ஃப்ரம் கள்ளக்குறிச்சி. ஸோ உங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து சஜெக்ஷனில் பார்த்து தான் நான் நார்மலாக பார்த்து தான் சடனாக எனக்கு கிடச்ச ஜெம் மாதிரி தான் இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ நான் ஆக்சுவலாக தேடிட்டு இருந்தேன் நல்ல இது வேணும் அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து ஓகே நல்லா சொல்கிறீங்க சார். ஸ்டூடெண்ட்ஸோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் ஐ சூஸ் கள்ளக்குறிச்சி மேம். டிப்ளமோ இன் ஏவியேஷன். ஸோ கேபின் க்ரூவாக ஆகணும் அப்படின்றனால ஸோ இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸாக எனக்கு தேவை அப்படின்னால ஸோ ஓகே. அதுவும் இல்லாமல் இது எனக்கும் ஒரு காலத்தில் யூஸ் ஆகும் கண்டிப்பாக. ஸோ அதனால் இதை சூஸ் பண்ணி வந்திருக்கேன். தேங்க்யூ மேம். ஹாய் மேம், குட் மார்னிங் மேம். ஐம் வினிதா ஃப்ரம் சென்னை. முகப்பேர்லேருந்து வரேன் மேம். ஸோ பியூட்டிஷியன் மேலே மேக்கப் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் மேம் எனக்கு. இங்கேருந்து நான் ஒன்றுமே தெரியாமல் வந்திருக்கேன். ஸோ மேமோட வீடியோஸ் இன்ஸ்டாவில் பார்த்து ஃபாலோ பண்ணிவிட்டு நிறைய அகாடமிலேருந்து கால் பண்ணாங்க எனக்கு. நான் எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணலை. சும்மா அப்படி இப்படின்னு பேசிகிட்டே விட்டுட்டேன். நான் எப்பவுமே மேம் கிட்ட தான் கால் பண்ணி கேட்டே இருந்தேன். ஸோ நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் மேம் கிட்ட தான் கற்றுக்கணுன்ட்டு. நிறைய ஸ்ட்ரகிள் பார்த்துட்டு நான் வந்திருக்கேன். எங்கள் ஹஸ்பண்ட் சப்போர்ட்டோடு தான் நான் வந்திருக்கேன். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இன்னும் என்னுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இன்னும் நான் நிறைய அதிகமாக இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக முடிச்சுட்டு மேம் கிட்ட பிளெஸிங் வாங்கிட்டு கண்டிப்பாக என்னோடய வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மேம். ஹாய் மேம், ஐ எம் கவிதா. என்னோடய நேட்டிவ் வந்து சிவகாசி. பட் நான் இங்கே தாம்பரத்தில் சென்னையில் 3 years ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நாளாக ஆசை. ஐ திங்க் இது வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப ஆசை. சின்ன வயசுலேருந்தே ஏதாவது பண்ணிட்டே இருப்பேன். மெஹந்தி வந்து சின்ன வயசுலேருந்தே போடுவேன். எங்கள் வீட்டில் எந்த ஃபங்க்ஷனாலும் என்கிட்ட தான் வந்து கொடுப்பாங்க. எப்படி போடுறேன் என்ன போடுறேன்னு தெரியாது. ஏதோ கை கொடுத்துருவாங்க, நான் ஆர்ட் போட்டுகிட்டே இருப்பேன். அது மாதிரி கேர்ள்ஸும் எங்கள் இதில் ரொம்ப அதிகம். ஸோ அதனால் வந்து மேக்கப் போடுவேன். சின்ன வயசுலேருந்தே என்னை பார்த்தாலே இதுக்கு தான் நீ செட் ஆவேன்னு சொல்லி என்னை பார்த்து நிறையா பேர் சொல்லியிருக்காங்க. ஏன் நீ ஒர்க் பார்க்குற, உன்னோட பேஷன் தேடி போகலால அப்படின்னு சொல்லிட்டு. பட் எங்கள் ஃபேமிலியில் அந்த டைம் வந்து படிக்கிறதுக்கு அந்த இது இல்லை. அண்ட் டைம் வரல. எனக்கான டைம் இதுன்னு நினைக்கிறேன் நான். 4 yearsக்கு அப்புறம் மறுபடியும் இப்படி வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக போய் இந்த மாதிரி கிளாஸ் போய் நான் எதிர்பார்க்கவே இல்லை. காலேருந்து கிளம்பும் போது யோசிச்சுட்டே இருந்தேன், நம்ம படிக்க தான் போகிறோமா, நம்ம பேஷன் நோக்கி போய்கிட்டு இருக்கோமா. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இது எனக்கான நாள்னு நினைக்கிறேன். இந்த 15 daysமே எனக்கான நாள் தான். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக ஆவேன். வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க வீட்டில். எப்போ வருவேன், 15 days முடிஞ்சு எப்படா வருவேன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நாள் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆவேன். ஆக்சுவலி நான் காலேஜ் டேயில் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன். ஸோ அப்போவே கவி பியூட்டி பார்லர்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வெப்சைட் க்ரியேட் பண்ணி ஃபேஷியல் நிறையா போட்டு அமௌண்ட்லாம் போட்டு நான் வாடகை ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பேன். அந்த வெப்சைட் இதுக்கப்புறம் வந்து உள்ளே அப்லோட் பண்ணுற டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆவேன். அண்டு ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக மேமை கூப்பிடுவேன். அது என் கனவு. அது இன்ஸ்டாகிராம் பேஜில் கண்டிப்பாக போடுவேன். நிறைய பேர் அந்த மாதிரி போட்டுட்ருக்காங்க. அது என்னோடய ட்ரீம் கண்டிப்பாக நடக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.